வீடியோவை வழங்குவோர் B-Roll Studios Private Limited. ராமானியான்னு சொல்லி தனி பேரே இருக்குது. ஆம்பூர் பிரியாணி போட்டால் நம்ம கடை தான் ஃபஸ்ட்டாக காமிக்கும். ஆம்பூர் வந்தால் கண்டிப்பாக ராமானியா பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம நிறைய பிரியாணி நம்ம கட்டிக்காரன் சேனலில் பார்த்துருப்பீங்க நம்ம நேயர்கள் எல்லாருமே. ஆம்பூரில் நம்ம ஷூட் பண்ணுற முதல் பிரியாணி ரஹ்மானியா பிரியாணி. அதுவும் சீரக சம்பா ரைஸில் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக ரொம்ப ரசித்து சொன்னார். நீங்கள் ரெசிபி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நம்ம ஓனர் வந்து இந்த ஆரம்பத்தில் 100 வருஷத்துக்கு மேலே கடை நடத்திட்டு வராரு. கறி கூட கிட்ட நின்று பார்த்து வாங்குவாங்க, இலை ஆடு வாங்குவாங்க, அது மசாலாலாம் வந்து அம்மியிலே அரைச்சி போடுவாங்க. ரகசியம்னு ஒன்றும் கிடையாது. இந்த கலரெல்லாம் போட மாட்டோம், பச்சை மிளகாய் போட மாட்டோம், இதெல்லாம் ஒன்றும் சேர்க்க மாட்டோம். நேஷனலாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்கள எப்படி செய்கிறோம் அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. அரிசி ஊற போட்டுட்டு 2 அடுப்பு பற்ற வச்சிடணும். ஒன்று வந்து தண்ணி, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 30 லிட்டர் தண்ணி அதை சுட வச்சுக்கணும். பக்கத்துலேயே வந்து இன்னொரு அடுப்பு பற்ற வச்சுட்டு 15 கிலோ பிரியாணிக்காக ஆயில், இது பார்த்திங்கன்னா 4 kg. இல்லை மட்டன் வந்து 15 கிலோ செய்ய போகிறோம். ஆயில் கொஞ்சம் சூடான உடனே பட்டை, ஏலக்காய், லவங்கம், இது எல்லாம் ஒரு 5-5 கிராம். இப்போ மட்டனுக்கு வந்து ஆயில் சூடாகிடுச்சு, வெங்காயம் சேர்க்க போகிறேன். 3 கிலோ வெங்காயம். டேஸ்ட் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கே கொடுப்பாங்க. வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. பூண்டு சேர்க்க போகிறேன். இல்லை 2.5 கிலோ பூண்டு. அதை போடுறது, அந்த பூண்டை போட்டோம்னா ஒரு 5-6 நிமிஷம் அந்த பூண்டை வேக வைக்கணும். அதை வேக வச்சோம்னா இந்த கடுகு வெடிகிற மாதிரி அது பூண்டு வெடியும். அது வெடிச்சிச்சுன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே வெளியே வரும். உங்களுக்கு கோல்டு கலராக வரணும். கோல்டு நல்லா ஒயிட் ஆகணும். ஒயிட் ஆகிற பிறகு இஞ்சி போடணும். இஞ்சி போட்டுட்டு பிறகு தான் வந்து ஸ்மெல் மாதிரி வரும். அந்த ஸ்மெல் வந்து தான் இதுதான் டேஸ்ட்டு வந்து தான் உரித்து சுத்தமாக அரைச்சி அது பேஸ்ட் பண்ணி போடுறோம். இஞ்சி சேர்க்க போகிறேன். 2 கிலோ இஞ்சி. நம்ம கடையில் பிரியாணி இல்லைன்னு சொன்னால் கூட அந்த குஷ்காவது வாங்கி சாப்பிட்டு போவாங்க. இது தக்காளி சேர்க்க போகிறேன். 2.5 kg. உப்பு சேர்க்க போகிறேங்க. கல் உப்பு தான், அப்போ தான் அந்த அளவு கரெக்டாக வரும். 250 கிராம் வரும். இதுக்கு மட்டும் 250 கிராமு. அது சாதத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு பார்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி மட்டும்தான், அதை அப்படியே நம்ம அம்மியில் அரைச்சி அப்படியே சேர்க்க போகிறோம். 300 கிராம். தயிர் சேர்க்க போகிறோம் பாருங்கள். இது வந்து 2.5 லிட்டர் தயிர் சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி புதினா போடுறோம். இது தேவையான அளவு, கை அளவு தான். வெள்ளாடு இது வந்து நாங்களே ஆடை பார்த்து கடைக்கு கொண்டு வந்து இப்போ மேலே வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப வந்து பெருசும் இல்லாமல் ஏலவட்டமாக கரெக்டான சைஸ் பார்த்து. இந்த 15 கிலோ ரைஸ்க்காக இந்த 15 கிலோ மட்டன் சேர்ப்போம். மிச்சப்படி பிரியாணி வந்து ரகசியன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் செய்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் இது ஒவ்வொரு பொருளும் பார்த்து வாங்கி நம்ம பார்த்து செய்கிறதுனால கரெக்டாக வருது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஆளோட இது வந்து 13 கிலோக்கு மேலே இருக்கும். 14 கிலோக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கரெக்டாக வரும். வெள்ளாடு டேஸ்ட்டு. ஆமாம், சைடு எஃபெக்ட் கூட எதுவும் கிடையாது. வெள்ளாடு சாப்பிட்டோம்னா, அது செம்மலாடு சாப்பிட்டோம்னா கோல்ட் ஆகிடும். $350 கிராம் அளவு. அதை ஆஃப் போட்டு பாதி போடுறோம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அதாவது வந்து தீ பிடிச்சிடும். அது கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கணும்.
ஒரு 5 நிமிஷம். சாப்பிட்டாருங்க. சாதம் மாதிரி பீஸ்குள்ளே சாப்பிட்டாரு. உதட்டிலே சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்து 3 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறோம். இது சேர்த்துட்டோம்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் இது நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா பீஸ் எல்லாம் அப்படியே மொத்தம் அடியில் போயிடும். எண்ணெய் பதம் மட்டும் அந்த மேலே அப்படியே இது இருக்கும். ஆயில் வரும். நம்ம அந்த ரைஸ் வந்து ஆஃப் பாயில் கரெக்டான அளவு எடுப்போம். அதுக்கு இது கரெக்டாக போயிடும். இது சுடு தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா அது இன்னும் நல்லா பாயில் ஆகி இன்னும் எண்ணெய் எல்லாம் மேலே எண்ணெய் நல்லா கசிக்கும். கசி நல்லா இருக்கும், ட்ரை ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ 3/4 பாகம் ரெடி ஆகிடுச்சு. 75% ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் வந்து நல்லா பாயில் பண்ண போகிறோம். தம் விட போகிறேன். பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா அது வடிச்சு தான் கொட்டணும். அதுதான் முறை. ஸோ எல்லா தொழிலோட சாப்பாடு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருப்தி. எதுவாக இருந்தாலும் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். சின்னவங்களேன்னு எடுத்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விஐபி அது நல்லா மொத்த பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு மனசார நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லும்போது நானே வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம செய்கிறோம், இது பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் இல்லை. ஆனால் என்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட அதே ஒரு 10 வருஷம் கழிச்சா கூட நான் ஒரு ஆம்பூர் போயிட்டு இருந்தேன். அந்த பாய் ஒருத்தர் இருந்தார், அவர் கையில் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி சாப்பிடவே இல்லை அப்படின்னு அது சொல்லும் போது பார்த்திங்கன்னா அது வந்து வாழ்த்துட்டே இருப்பாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது குறிப்பிட்ட அந்த வேகிற வரைக்கும் தான் அது ஆனால் இது இருக்கணும். வெந்த பின்னாடி எடுத்துட வேண்டியது. 75% வேகணும். மிச்சம் 25% வந்து தம் போடுறோம் இல்லையா, அதில் பாயில் ஆகும். அரிசி போட்டு ஒரு ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு இதில் சேர்த்தோம்னா ரெடி ஆகிடும். தண்ணி கூட நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி போட வேண்டியது தான். சீரக சம்பா தான். அது சாப்பிட்டோம்னா திகட்டாது. உப்பு சேர்க்க போகிறேன். சாதத்துக்கு வந்து ஒரு 1/2 kg வரும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு ஆஃப் பாயில் ஆகிறது 10 நிமிஷம் ஆகும். அதை எடுத்து கூடையில் வடிகட்டிக்குவோம். ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான கண்டிஷன் வந்துச்சு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 எலுமிச்சை பழம், கொஞ்சம் லைட்டாக புளிப்பு வரும். எலுமிச்சை பழம் சேர்க்க போகிறாங்களா. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இது குழம்பு ரெடி. இதை போட போகிறோம். அது ஃபஸ்ட்டு போட்டது 7.5, இது 7.5. அது 15 கிலோ இது மொத்தம் ஆஃப் பாயில். இது பாருங்கள், அது கலக்கும் போது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இதில் வந்து நம்ம கலரே சேர்க்க மாட்டோம். நேச்சுரலாக வெறும் மிளகா கலர் மட்டும்தான். அது அம்மியில் அரைச்சி அப்படியே போட்டோம். இதில் வந்து கலரும் கரெக்டாக இருக்கும், அந்த காரமும் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு பதத்தான் சேர்க்குறோம் நம்ம இதில். இது பார்த்தீங்கன்னா இந்த அடிபாகம் போச்சுன்னா மூளை முடுக்கெல்லாம் நல்லா வந்து கலக்கி விட்ருவாங்க. மூடியாச்சு. இப்போ நடுப்பு போகிற போகிறோம். நடுப்பு சுற்றி போட்டுருவோம். அடியில் வைக்க மாட்டோம். அடுப்புக்கு அது குண்டாக்கி அடியில் தீ இருக்கக்கூடாது. இந்த சைடில் மட்டும் இருக்கும், அப்புறம் மேலே போடுவோம். கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ், 25 நிமிஷம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிளறணும்னா ஃபஸ்ட் கிளாஸை பக்காவாக ஆம்பூர் ரஹ்மானியா பிரியாணி ரெடி. இப்போ ஆம்பூருக்கு நீங்கள் வரத்துக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட ரஹ்மானியா பிரியாணி ஹோட்டல் வந்து 2 பிரான்ச்லேயும் டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குது ரிவ்யூ கொடுங்க.